உங்கள் லீகல் ரைட் அபவுட் போலீஸ் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்க்காக கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது, பெரிய கேஸ் கிடையாது, அப்புறமா வாங்கலாம் சொல்ல முடியாது. இமீடியட்டாக அவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இட் இஸ் அ மஸ்ட். இது உங்களோட லீகல் ரைட் அண்டர் செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசி. உங்களை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதை ஆர்டிகல் 22 clause 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தருது. அரெஸ்ட் பண்ண உங்களை 24 ஹார்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை செக்ஷன் 57 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் ஆர்டிகல் 22 clause 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு லீகல் ரைட்டாக தருது. உங்களை லீகலி டீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்களோட ஃபோனில் அன்லாக் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வீரேந்திர கண்ணா விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகாவில் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அன்டில் இட் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் அவங்க கிட்ட ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி உங்களோட ஃபோனை அன்லாக் பண்ண சொல்லலாம். ஆனால் அதை தவிர்த்து ஜஸ்ட் டீடைன்ட் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் உங்களோட ஃபோனை அன்லாக் பண்ண சொல்ல முடியாது. அதுவும் ஃபோர்ஸபிளாக. உங்களை ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆர்டிகல் 20 clause 3 படி ரைட் டு செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்குது. அதாவது ரைட் டு ரிமைன் சைலண்ட். உங்களோட பேர், உங்களோட அட்ரஸை தவிர மிச்ச எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லாமல் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக உங்களோட லாயர்கிட்ட பேசுறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. இது செக்ஷன் 41D ஆஃப் சிஆர்பிசி அண்ட் ப்ரெசன்ட்லி செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் உங்களுக்கான ரைட். ஒரு உமனை அரெஸ்ட் பண்ணால் 6 மணிக்கு மேலே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் ரீடைன் பண்ணக்கூடாது. இது செக்ஷன் 46 clause 4 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் 43 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஒரு வேளை அப்படி அரெஸ்ட் பண்ணுற உமனை ரீடைன் பண்ணுற சிச்சுவேஷன் வந்தால் அவங்க கூட கண்டிப்பாக ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும். இது செக்ஷன் 51 clause 2 ஆஃப் சிஆர்பிசியில் சொல்லியிருக்கு. உங்களை அரெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் காப்பியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வாங்கிறதுக்கான ரைட் உங்களுக்கு இருக்குது. இது செக்ஷன் 173 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 154 ஆஃப் சிஆர்பிசி. எஃப்ஐஆர் மட்டும் இல்லாமல் உங்களை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் மெமோவை வாங்கக்கூடிய ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. இது செக்ஷன் 41B ஆஃப் சிஆர்பிசி. இந்த அரெஸ்ட் மெமோவை விட்னஸ் சைன் பண்ணி எக்ஸாக்ட் டைமை மென்ஷன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடத்துறதுக்கான ரைட்டும் உங்களுக்கு இருக்குது. இது செக்ஷன் 54 ஆஃப் சிஆர்பிசி அண்ட் செக்ஷன் 53 ஆஃப் பிஎன்எஸ். இந்த மாதிரியான ரைட்ஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டினை பண்ணாலோ ஆர் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னாலோ இமீடியட்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸரோட நேமும் பெல்ட் நம்பரும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்தியாவில் செக்ஷன் 166A ஆஃப் ஐபிசி அண்ட் செக்ஷன் 199 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் படி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை நம்மளால் பனிஷ் பண்ண முடியும் who does not obey direction of law given to him. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரைட்ஸையும் லாவையும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் பேஜை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் நம்மளோட ஆர்டிஸ்டிக் அட்வொகேட் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.